அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, காளிதாஸ் 2 இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். ஒரு பெரிய ஃப்ளாட் அபார்ட்மெண்ட் மாரி இருக்கு. அதுல வந்து ஒரு 4 வயசு குழந்தை வந்து க காணாம போயிடுது. காணாம போன கொஞ்ச நேரத்திலேயே வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் காளிதாஸ் வந்து என்கொயரி பண்றாரு. என்கொயரி பண்ணி பார்த்தா, அந்த குழந்தையோட பாடி வந்து ஒரு இதுல சூட்கேஸ்ல வந்து கிடைக்குது. உடனே வந்து எல்லாரும் வந்து என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஃப்ளாட்லயே வந்து ஸ்டீஃபன் ஒருத்தர் வந்து இருக்காரு. அவர் மேல வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ரேப் அண்ட் மர்டர் கேஸ் வந்து இருக்கும். ஆனா வந்து அந்த ரேப் அண்ட் மர்டர் வந்து அவர் பண்ணலன்னு சொல்லி பின்னாடி வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் மேல வந்து எல்லா சந்தேகமே வந்து போகுது. வந்து ஸ்டீஃபன் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு வந்து சொல்றாரு. அந்த பொண்ணு வந்து தனியா இருந்தா. என்கிட்ட வளர்த்த நாய வந்து அவளுக்கு நான் குடுத்து அனுப்பிச்சு வச்சேன். அந்த நாய் வந்து இறந்து கிடந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து சிசிடிவி கேமரா வச்சு ஹல்க் மாஸ்க் போட்டிருந்தவங்க தான் வந்து இது மாரி பண்ணாங்கன்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஹல்க் மாஸ்க் போட்டது யாருன்னு சொல்லி என்கொயரி பண்ண பார்த்தா, அந்த ஃப்ளாட்லயே வந்து செக்ரட்டரியா இருப்பாங்களே, அந்த அம்மா தான் வந்து இருக்குன்னு சொல்லி தெரிய வருது. அப்புறம் வந்து அ அந்த அம்மாட்ட என்கொயரி பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து போனா வந்து என்ன தெரியுதுன்னா, அந்த அம்மா பொண்ணையும் வந்து அவங்க ஃப்ரெண்டையும் வந்து ஒருத்தன் குடிகாரன் வந்து நாய வச்சு பயமுறுத்தியிருப்பான். அதனால வந்து இந்த அம்மா கோவப்பட்டு வந்து அந்த நாய வந்து தூக்கி போடலான்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அப்ப அந்த குட்டி பாப்பா அந்த வந்து நாயோடயே சேர்த்து போய் வந்து விழுந்துரும். இதெல்லாம் வந்து அந்த அம்மாவோட பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து பயந்து போய் வந்து போலீஸ்ட்ட போய் சொல்லிடலான்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அந்த அம்மாவோட பொண்ணோட ஃப்ரெண்டையும் வந்து கொன்னுருவாங்க. கடைசியா வந்து ஸ்டீஃபனையும் வந்து உண்மை கண்டுபிடிச்சு வந்து கொல்லலாம்னு சொல்லிட்டு வந்து போவாங்க. அவனையும் வந்து அடிச்சு போட்டு ஒரு ரூம்ல வந்து அடைச்சு வச்சுருவாங்க. அடைச்சு வச்சுட்டு அந்த அம்மா வந்து தன்னை தானே வந்து ஃபயர் வச்சுப்பாங்க ரூம்ல. கூடயே வந்து தான் பொண்ணு வந்து இருப்பாங்க. அந்த பொண்ணை மட்டும் காப்பாத்தி வந்து காளிதாஸ் வந்து அங்கேருந்து கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போறப்ப தான் வந்து இவருக்கு வந்து உண்மையெல்லாம் வந்து தெரிய வருது. அதெல்லாம் வந்து பண்ணது வந்து அவங்க அம்மா கிடையாது. அந்த பொண்ணு தான் வந்து பண்ணுது. அந்த பொண்ணு தான் வந்து இவ்வளோ கொலையும் வந்து பண்ணுதுன்னு சொல்லி தெரிய வருது. இதோட காளிதாஸ் 2 இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.